சுதந்திரம் பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிக சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளராகவும் வரலாற்று ஆசானாகவும் விளங்கியவர். தலித் இன மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வீரலை போக்க உதித்த சூரியன் அம்பேத்கர். மகாத்மா காந்திக்கு பிறகு சுதந்திர இந்தியாவின் மாபெரும் தலைவர் என்று போற்றப்பட்டவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். தன் வாழ்நாள் முழுவதையும் சமூகத்திற்கென அர்ப்பணித்த மாபெரும் சிற்பி இவர் ஆவார். அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவ் என்ற இடத்தில் 1891 ஆண்டு ஏப்ரல் 14 பிறந்தார். அம்பேத்கர் பிறந்தபோது இவருக்கு தாய் தந்தையர் சூட்டிய பெயர் பீம்ராவ் ராம்ஜி. அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் மகர் பிரிவில் தோன்றியவர். இவர் தனது 5வது வயதில் தம் ஊரில் உள்ள மராத்திய பாடசாலையில் ஆரம்ப கல்வியை ஆரம்பித்தார். 1900 ஆண்டில் உயர்நிலை கல்வியை தொடங்கினார். உயர்நிலை கல்வியை ஆரம்பித்த போதே பாடசாலையில் ஏனைய தீண்டத்தகாத மாணவரை போன்றே அம்பேத்கரும் விலக்கி வைத்தலுக்கு பலியானார். அவருடன் உயர் சாதி பிள்ளைகளுடன் கலந்துரையாடுவதற்கோ விளையாடுவதற்கோ தடை செய்யப்பட்டது. தெய்வீக மொழியை கற்பதற்கு தீண்டத்தகாதவர்கள் அருகதையற்றவர்கள் என்ற காரணத்தினால் அவருடைய சமஸ்கிருத ஆசிரியர் அவருக்கு சமஸ்கிருதத்தை கற்பிக்க மறுத்துவிட்டார். இதனால் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக அவர் பாரசீகத்தை கற்க நேரிட்டது. பீம்ராவ் உள்ளிட்ட தீண்டத்தகாத மாணவர்களின் சுவடிகளை தீட்டுப்பட்டுவிடும் என்ற காரணத்தால் ஆசிரியர்கள் தொடுவதே இல்லை. மேலும் இவர்களுடன் வாய்மொழியாகவோ செய்கை மொழியாகவோ கூட அவரை தொடர்பு கொள்ள ஆசிரியர்கள் மறுத்தார்கள். இதனால் அறிவு திறமுடைய அம்பேத்கர் இந்த அவமானங்களால் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாக வருந்தினார். இக்காலகட்டத்தில் இவ்வுயர்நிலை பள்ளியில் உள்ள பிரமாண சமூகத்தை சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் இவரின் திறமையான கல்வி அறிவையும் ஒதுக்கப்பட்ட சாதிய தீண்டாமை நிலைமையும் கண்டு இவரின் பால் தனி பற்று கொண்டவராகவும் தத்து பிள்ளையாகவும் கருதினார். இந்நிலையில் தன் வாழ்வின் மேம்பாட்டிற்கு ஏணிப்படியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்த தன்னுடைய குருவின் பார்க்கொண்ட பாசமிகு மதிப்பின் அடையாளமாக அவரின் பெயரை, அதாவது அம்பேத்கர் என்று தனக்கு சூட்டிக் கொண்டார். இதன்பின் சமூக புரட்சியாளனாக, அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவனாக அம்பேத்கர் இந்த சமூகத்தில் பரிமாணம் பெற்றார். அம்பேத்கர் 1907 மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்தார். இதன்பின் பரோடாவின் மன்னர் மகாராஜா சாயாஜி ராவ் கேக்வாடாவால் அளிக்கப்பெற்ற மாத உதவித்தொகையான 25 ரூபாயை வைத்துக் கொண்டு அம்பேத்கர் தன் அடுத்த மேற்படிப்பை தொடங்கினார். 1913 BA பட்டதாரியாகிய பின் நியூயார்க்கில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அடுத்த மேற்படிப்பையும் நிறைவு செய்து MA பட்டதாரியானார். இந்தியாவில் பரோடா மன்னரிடம் படைத்துறை செயலராக பணியேற்றார். அங்கும் அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டது. சாதியில் தாழ்ந்தவர் என கூறி சிலர் அவரின் அலுவலகத்தில் தாள்களையும் கோப்புகளையும் அவர் மீது வீசி எறிந்தனர். அவர் அருந்துவதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. விடுதியில் இருந்த பொது நூலகத்திற்கு அடைக்கலம் புக நேரிட்டது. இதில் தலையிடுமாறு மன்னரிடம் முறையிட்டும் எந்தவித பயனும் இல்லை. இதனால் மனக்குறைவுடன் பரோடாவை பிரிந்தார். 1917 நவம்பர் திங்களில் அவர் பம்பாய்க்கு திரும்பிவிட்டார். சிறிது காலத்திற்கு ஓர் பார்சி வியாபாரியின் கணக்காளராக இருந்து தன் காலத்தை கழித்தார். 1918 நவம்பர் மாதத்தில் பம்பாயில் உள்ள சைடனம் கல்லூரியில் அரசியல் பொருளாதார பேராசிரியர் பணியை ஏற்று திறமையான ஆசிரியர் என்ற முத்திரையை பதித்தார். இதனால் ஏனைய பிற கல்லூரி மாணவர்கள் அவர் உரையை கேட்க அவரை சூழ்ந்தார்கள். இருந்த போதினும் சமூகத்தின் சிறுமைப்படும் நிலையில் சிறிதும் மாற்றமில்லை.
ஆசிரியர்களுக்கான அறையில் இருந்த பானையில் உள்ள நீரை பருகுவதற்கு அவருடன் பணிபுரியும் ஆசிரியர்களால் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் மனமுடைந்த அவர் அந்த பதவியையும் துறந்தார். 1920 செப்டம்பரில் லண்டன் மாநகர பொருளாதார அரசியல் அறிவு பள்ளியிலும் கிரேஸ்கினிலும் ஒரே நேரத்தில் தன்னை பதிவு செய்து கொண்டு படித்து முடித்தார். 1923 அவர் வழக்கறிஞர்கள் சங்கத்திற்குள் வழக்கறிஞராக சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அதே ஆண்டில் பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தன் தொழிலை ஆரம்பித்தார் அம்பேத்கர். வாதிடும் தொழிலை ஏற்றுக்கொண்டாலும் தீண்டாமை என்ற களங்கம் அவருடைய காலடியை பின்தொடர்ந்தது. அவர் ஓர் தீண்டத்தகாதவர் என்ற வழக்கமான காரணத்தினால் அவருடன் இருந்த வழக்கறிஞர்கள் பணி தொடர்பை வைத்துக் கொள்வதை கூட தவிர்த்தார்கள். முக்கியத்துவம் இல்லாத பிற வேலைகளை மட்டும் செய்யும் நிலைக்கு அம்பேத்கர் தள்ளப்பட்டார். இதனால் அவர் தன் அழுத்தமான சமுதாய பொது தொண்டை ஆரம்பித்தார். 1924 மார்ச் 9 தாமோதர் கூடத்தில் ஒடுக்கப்பட்ட இன மக்களின் நிலையின் மீதான கவனத்தை ஈர்க்க ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து ஒடுக்கப்பட்டோர் நலக்கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினார். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் ஒட்டுமொத்த நிலையை உயர்த்த கல்வியே சிறந்த கருவி என அம்பேத்கர் கருதினார். கல்வியை, குறிப்பாக மேல்நிலை கல்வியை பெறுவதன் வாயிலாக மட்டுமே சமூக பொருளாதார சமத்துவம் கைகூடும் என்றும் அம்பேத்கர் கருதினார். 1928 அவர் பம்பாய் அரசினர் சட்டக் கல்லூரியில் சட்டத்துறை பேராசிரியரானார். பதவிகள் பல வந்த போதிலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவே தீவிரமாக செயல்பட்டார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற வாதத்தையும் முன்வைத்தார். எனக்கு தாயகம் உண்டு என்று நீங்கள் கூறுகிறீர்கள். உங்களிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன். எனக்கு தாயகம் இல்லை. நாய்கள் பூனைகளை விட நாங்கள் மோசமாக நடத்தப்பட்டால், குடி தண்ணீர் பெறவும் உரிமை இல்லை என்றால், சுயமரியாதையுள்ள எந்த தீண்டப்படாதவன் என்று உங்களால் அழைக்கப்படும் மனிதன் இந்த நாட்டை தன் தாய் நாடாக எப்படி கருதுவான்? இந்த நாடு எங்களுக்கு அளித்தது என்னவென்றால், இன்னல்களையும் அநீதிகளையும் மலை போல் எங்கள் மீது சுமத்தியதே ஆகும். யுகயுகமாக காலால் மிதித்து நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட என் மக்களுக்குரிய தனி மனித உரிமைகளை பெற்றுத்தரும் எனது முயற்சியை நான் இறக்கும் வரை கைவிடப் போவதில்லை என்று காந்தியிடம் சூளுரைத்த டாக்டர் அம்பேத்கர் எப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்களை விட்டு கொடுத்ததே இல்லை. இதனால் தாழ்த்தப்பட்ட இன மக்களால் அவர்களை காக்க வந்த கடவுளாகவே இன்று வரை அம்பேத்கர் கருதப்படுகிறார். இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தலைமை சிற்பியாகவும் செயல்பட்டார் அம்பேத்கர். 1951 இந்து சட்ட தொகுப்பு மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அதனை எதிர்த்து தனது சட்ட அமைச்சர் பதவியை துறந்து மக்கள் பணியாற்றத் தொடங்கினார். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து விடுதலை இந்தியாவின் அரசியல் சாசனத்தையே வரைந்த மாபெரும் சட்ட மேதை பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் பிறந்த தினம் இன்று.